வணக்கம் பாரி. வணக்கம். நிறைய விஷயம் 10 ஃபேக் ஐடிங்க. 10 ஃபேக் ஐடி 10 ஃபேக் ஐடி வச்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த அடுத்த முறை ஆட்சியை பிடிச்சலாம். இது ஒன்றும் பாவம் இல்லையே. சப்ஸ்கிரைப் தானே. ஆமாங்க, சப்ஸ்கிரைப் தானே பண்ண சொன்னேன். 10 ஃபேக் ஐடி வச்சு அடுத்தவங்க வீட்டு மனைவிகளை எல்லாம் தப்பா பேச சொல்றோம். ஆபாசமா அப்படி பேசினா அது ஒரு கேவலம், அது ஒரு அசிங்கம், அது ஒரு இழிவு அப்படிங்கறத நம்ம முன்னாடி சொல்லிட்டு, அந்த பிரீடுனாலே வந்து டிராவிடியன் கைஸ் தான் அதை பண்ணுவாங்கன்றது இன்னைக்கு ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மக்கள் கண்ணுல மண்ணு அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, வாழட்டும். அது ஆனா பட் நம்ம யாருக்குமே பாரபட்சம் இல்லாம உண்மைக்கும் நேர்மைக்கும் நம்ம நிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய இது. நமக்கு இதுக்கு சப்போர்ட் வருது, ஹேட் வருது, இதெல்லாம் ரெண்டாவது. நம்ம உண்மையை மட்டும் சொல்லிட்டோங்கிற ஒரு மன திருப்தியோட நம்ம வாழ்ந்துட்டு போலாம்ங்கிறதோட நம்ம சொல்றோம். சரி, இப்ப எல்லாருக்கும் போன இதுல கேட்டு வச்சிருந்தாங்க, அந்த போன வீடியோ, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, அது ப்ரீவியஸா போட்ட வீடியோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன ஆகும், சில வன்ம குடோன்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருக்கோ அவருக்காக அவருடைய குடும்பத்திற்கு நிதி திரட்டுறதுக்கு ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தோம். அதாவது அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பேம்ப்ளெட் கொடுத்தோம்ல, அந்த பேம்ப்ளெட்ல வந்து சில ஃபோன் நம்பர்ஸ் இருந்துச்சு. சரி, அந்த ஃபோன் நம்பர்ஸை வந்து இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நான் வந்து யூடியூப்ல போடுறேன் அப்படின்னா அது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல ஸ்ட்ரைக் ஆகும். யார் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க பண்ணுவீங்க, என்னோட பர்சனல் ஐடென்டிட்டியை வந்து இவங்க போட்டாங்க அப்படின்ட்டு. இது அருக்கோ அவங்களுடைய ஃபோன் நம்பரு, அவங்களுடைய மகனுடைய ஃபோன் நம்பரு, அப்புறம் கான்டாக்ட்ல அதிகமானவங்க ஃபோன் நம்பர், இது 3 இருக்கு. இவங்க தான் இந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம போட்டிருந்தோம். இதை எவனோ ஒருத்தன் தன்னுடைய ஃபோன் நம்பருங்கிற மாதிரி ஒரு ஃபேக் ஐடி டீம், ஒரு 10 ஃபேக் ஐடி, அது வந்து என்ன பண்ணிருக்கு, ஹராஸ்மெண்ட் அண்ட் புல்லிங்கிற பேர்ல ரிப்போர்ட் அடிச்சிருக்கு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன, பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபோன் நம்பர் ஷேர் ஆயிருக்குன்னு அவங்க பார்த்தோன்னே அதை ரிப்போர்ட் அடிச்சு தூக்கியிருக்காங்க. ஆனா இங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, இதை யாரு ரிப்போர்ட் அடிச்சிருப்பாங்கிறது வந்து உங்க யூகத்துக்கே நான் விட்டுறேன். ஆனா ஒரு தமிழ் தேசியத்திற்காக உழைத்த ஒரு தலைவருடைய குடும்பத்திற்கு நிதி திரட்டுறதுக்காக போடப்பட்ட ஒரு போஸ்டர்ல எப்படியாவது ரிப்போர்ட் அடிச்சு தூக்கணும்ட்டு ஒரு வேலையை ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான நபர்கள் அப்படிங்கிறத மட்டும் மக்கள், ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. யார் பண்ணியிருப்பாங்கிறத நான் சொல்ல விரும்பல. ஓகே.